ஹாய் மக்களே, வெல்கம் டு சேனல். பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நேற்று எல்லாருமே பார்த்தோம், ஃபேமிலி ரவுண்டில் பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய கலவரமே போயிடுச்சு. அதாவது ரவீனா வீட்டில் வந்து அவங்க ஆன்ட்டி, அதாவது அவங்க ஃப்ரெண்டோடைய அம்மாவாம், அவங்களும் அவங்க அண்ணனும் உள்ளே வந்து ரவீனா வச்சுன்னு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மணிச்சந்திரா கூப்பிட்டு பயங்கரமாக திட்டி விட்டாங்க. என் பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரு, அவளை கண்ட்ரோல் பண்ண நீ யாரு, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அவங்க ரெண்டு பேரையும் பிரேக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. ரவீனா விஷயத்த சுத்தமாக தலையிட வேணாம்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்க. மணிச்சந்திரா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாரு. அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அண்ட் ரவீனா, சரவண விக்ரம், இவங்க 3 பேரும் உட்காந்து முட்டைக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அங்கே பேசின விஷயங்கள் தான் ரவீனாக்கு செம்ம ஆப்பு வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மணிச்சந்திராக்கு சுத்தமாக தாங்கவே முடியல. ஏன்னா எல்லா தப்பையும் அவர் மேலே தூக்கி போட்டு போனது அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அது உண்மைதான். மணிச்சந்திரா மேலே மட்டும் எந்த தப்பும் கிடையாது. கூட இருந்த ரவீனாவும் தான் எல்லா தப்புக்கும் உறுதியாக இருந்தாங்க. அவர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரவீனா தான். அவரே விலகி போனால் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசினதா இருக்கட்டும், நைட்டு லேட் டாக் பண்ணது எல்லாமே ரவீனாக்கு தான் முழு பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆதகம் தன்னை மட்டும் எல்லாத்துலேயும் பழைய தூக்கி போயிட்டாங்களே, ஒரு அபப்பெயர் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. அது யாராலையும் தாங்க முடியாது. ஒரு ஆணா, அதாவது நைட்டு ஃபுல்லாக கூப்பிட்டு நீ என் பொண்ணை வச்சு பேசுகிற அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த ஆதங்கம் அவருக்கு மணிச்சந்திராக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ நைட்டே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. சரவண விக்ரம்கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவார். இதுவே ரவீனா அம்மா வந்திருந்தா அவங்க இப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, இந்த ஆன்ட்டி ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார். அதே தான் காலையிலையும் சொல்கிறாரு. இந்த ஆன்ட்டி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, இன்னொன்னுமே இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, இதுவே ரவீனா அம்மா வந்திருந்தா இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போல ரவீனா வந்து இல்லை, எங்கள் அம்மா வந்திருந்தா இதை விட 2 மடங்கு பேசியிருப்பாங்க போல, அப்படிதான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா ரவீனா என்ன பண்ணணும், மணிச்சந்திராட்ட இன்னும் அவாய்ட் பண்ணிட்டு போகணும். அவருக்கு மேலும் மேலும் பிரச்சனை கிரியேட் பண்றாங்க. சுத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ ஒதுங்கி போயிடணும். தெளிவா என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத அவர்கிட்ட கன்வே பண்ணிட்டு ஒதுங்கிடணும். பட் அதையும் பண்ணாம இப்படி உட்காந்து சிரிச்சுட்டு கேட்க புக்கன் வந்து அவர்கிட்டயே வந்து எங்க அம்மா தான் திட்டிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்றது வந்து டெஃபினட்டா பெரிய பிரச்சனை ஆகும். ரவீனாக்கும் சரி மணிக்கும் சரி. அண்ட் குண்டு பையான்னு சொன்னதுக்கு வந்து திட்டினாங்க அப்படின்னு சொன்னோம். மணிச்சந்திரா திரும்ப வேணும்னே குண்டு பையான்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவங்க ஃபேமிலியை வெறுப்பேற்றுறாரு மணிச்சந்திரா. டெஃபினட்டா அவங்க அம்மாக்கும் இதுல விருப்பம் இருக்காது. அவங்க சொல்லி தான் அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. மணிச்சந்திரா வந்து வெளியில போய் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பொறுமையா. பட் அதுக்குள்ள அவசரப்பட்டு ரொம்ப வந்து ஆதங்கத்துல ஏதோ கொட்டி தீக்குறாரு. இது டெஃபினட்டா அவங்க 2 பேர் லவ்வை வந்து சேர்க்கவே முடியாது, பிரிச்சிருவாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் ரவீனா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மணிட்ட 100%. அதனாலதான் இந்த விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் மணிச்சந்திரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணிச்சந்திரா இப்படி ஆதங்கத்துல புலம்புறது சரியா தவறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப்.